வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குனர் அருள் விசாகன் தற்கொலை முயற்சி, தீவிர சிகிச்சை. புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாம் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல், இளைஞர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோவில் தேரோட்டத்தில் கவர்னர், முதல்வர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ அருள்மிகு வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாதர் கோவில் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. பழமையான இக்கோவில் கடந்த 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இத்தகைய பழமையான கோவில் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ திருவிழா தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் விழாவில் காலை 8 மணிக்கு பல்லக்கில் சந்திரசேகரர் புறப்பாடு, இரவு 7 மணிக்கு யானை, மயில், ரிஷபம், நந்தி, குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் கடந்த 26ஆம் தேதி மூலநாதர் வேதாம்பிகை அம்மன் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதையொட்டி காலை 6 மணிக்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 7 மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது. புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த தேரினை பெரும்பாலான பெண்களே இழுத்து சென்று நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் கிராம மக்கள் காய், பழம், பூ, மிட்டாய் வீசினர். பின்னர் விளக்கு ஏற்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த தேர் பாகூர் மாடவீதிகள் வழியாக வலம் வந்து பின்னர் மாலை கோவிலை வந்தடையும். இதில் பாகூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சிவகுமார் சிவாச்சாரியார்கள், சங்கர், பாபு மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், உபயதாரர்கள் மற்றும் பலர் சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனர் அருள் விசாகன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனராக கடந்த ஓராண்டாக அருள் விசாகன் பணியாற்றி வருகிறார். அந்த பொறுப்பிற்கு வருவதற்கு முன்பு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் நிதி முறைகேடுகள் மற்றும் விதிமீறல்கள் நடைபெற்றதாக கூறி புகார் அறிக்கையை சுகாதாரத்துறை செயலாளருக்கு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் அவர் புகாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில உயரதிகாரிகள் அருள் விசாரணைக்கு எதிராக விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் மருத்துவத்துறையில் ஒப்பந்த பணியாளர்கள் மருத்துவர்களுக்கு கீழ்ப்படியாமல் நடப்பதும் அதிகரித்து வருவதாக கூறி தொடர்ந்து அருள் விசாகன் துணைநிலை ஆளுநர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் உயர் அதிகாரிகள் தரப்பில் அவருக்கு அழுத்தம் கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனர் அருள் விசாகன் சுதந்திர பொன்விழா நகரில் உள்ள தனது இல்லத்தில் தூக்க மாத்திரையை அளவுக்கு அதிகமாக உண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். நீண்ட நேரம் ஆகியும் அறையில் இருந்து அருள் விசாகன் வராமல் இருந்ததால் சந்தேகப்பட்ட அவரது குடும்பத்தினர் அறைக்குள் நுழைந்து பார்த்தபோது தற்கொலை முயற்சியில் மருத்துவர் ஈடுபட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் தற்பொழுது அவர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அருள் விசாகன் மருத்துவம் பெற்று வருகிறார். தற்கொலை குறிப்பில் சில ஒப்பந்த பணியாளர்கள் தொடர்ந்து அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, திட்ட இயக்குனருக்கு எதிராக திட்டமிட்டு புகார்களை கிளப்புவதையும் வழக்கமாக கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மிகுந்த மன அழுத்தத்திற்கு மத்தியில் தான் இந்த தவறான முயற்சி எடுப்பதாகவும் தெரிவித்துள்ள அருள் விசாகன் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அருள் விசாகனின் தற்கொலை முயற்சி சம்பவம் புதுச்சேரியில் மருத்துவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் புதுச்சேரி மருத்துவ பணியாளர்கள் சங்கத்தினர் சார்பில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேலின் அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக நேர்மையான மருத்துவர்கள் பலர் பணியாற்றவே அச்சப்படுவதாக தெரிவித்துள்ளனர். மருத்துவர் அருள் விசாகன் இதற்கு முன்பு ராணுவ மருத்துவமனையில் பணியாற்றிய நிலையில்
அவர் தற்கொலையில் ஈடுபடுவது என்பது துரதிருஷ்டவசமான நிகழ்வு என தெரிவித்துள்ளனர். மருத்துவர் அருள் விசாகன் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சுகாதாரத்துறையில் நேர்மையான வெளிப்படையான அதிகாரிகள் நிம்மதியாக பணிபுரியும் சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று காலை 7 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த முகாமில் புதுச்சேரியை சேர்ந்த 74,698 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட திட்டமிடப்பட்டது. கிராமம் மற்றும் நகரப்புறங்களில் 425 முகாம்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் என 31 இடங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கதிர்காமத்தில் உள்ள தில்லையாடி பள்ளியம்மை அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற முகாமில் முதலமைச்சர் ரங்கசாமி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு தொடங்கி வைத்தார். அதேபோல் மேட்டுப்பாளையம் சுகாதார நிலையத்திலும் போலியோ முகாமை முதலமைச்சர் துவக்கி வைத்தார். மேலும் விரைவில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர் இலாக்காக்கள் தெரிவிக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், அழகானந்தம், சுகாதாரத்துறை இயக்குனர் மற்றும் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சுகாதாரத்துறை மூலமாக போலியோ சொட்டு மருந்து தீவிர இதன் மூலமாக எதிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு நோய் வராமல் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சரியாக கவனிக்கலாம் குழந்தைங்களுக்கு பாதிப்பு அது மாதிரி இல்லாதவங்க இருக்கணுன்றதுக்காக நம்ம போலியோ சொட்டு கொடுத்து போடணும். ஆண்டுதோறும் போடப்பட்டது. இந்த முறை வந்து இப்போ 14 வயசுல புற்றுநோய் வராமல் தடுப்பூசி போடணும். இது ஆரம்பிச்சிருக்கோம். பூச்செல்லாம் குழந்தைகளுக்கு மக்களுக்கு நல்ல சுகாதாரம் எண்ணம் அவருடைய அடிப்படையில் துறை போலீஸ் அண்ணா சபாநாயகர் தேர்தல் அசம்பிளி கொடுத்த வாய்ப்பு அன்னைக்கு இருக்கு. அசம்பிளி சட்டப்பேரவை கூட்டம் போது கண்டிப்பாக சொல்லுவோம். புதுச்சேரி போத்தீஸ் நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமில் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் புதுச்சேரி முழுவதும் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக போத்தீஸ் ஜவுளி நிறுவன வளாகத்திலும் சிறப்பு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. போத்தீஸ் நிறுவனத்திற்கு வருகை தந்த பெற்றோர்கள் தங்களது 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அங்கேயே போலியோ சொட்டு மருந்து செலுத்தி பயனடைந்தனர். பொதுமக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் போத்தீஸ் நிறுவனம் முகாம் நடத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கியது. இதன் மூலம் ஏராளமான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லாத உலகை உருவாக்குவோம் என்ற விழிப்புணர்வு செய்திக்கு ஆதரவு தெரிவித்தனர். சுகாதாரத்துறை அதிகாரிகள் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கட்டாயம் வழங்க வேண்டும் என பெற்றோர்களை வலியுறுத்தினர். போத்தீஸ் நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் உற்சாகமாக பங்கேற்றனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரோப்கார் திட்டம் குறித்து விவாதிக்க சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டின் கீழ் டோபல் மேயர் எனும் ரோப்கார் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு புதுமையான தீர்வுகளை பற்றி விவாதிப்பதற்காக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டில் ரோப்கார் பாதையை உருவாக்கும் முன்னணி நிறுவனமான டோபல் மேயர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரும் சிஇஓவுமான பிரபுல்லா சௌத்ரி மற்றும் ஆஸ்திரியாவின் தெற்காசிய பகுதி மேலாளர் தாமஸ் நெல்சர் ஆகியோர் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்தனர். இந்த சந்திப்பு நகர்ப்புற போக்குவரத்தை ஆராய்வதற்கான ஒரு முக்கிய படியாக அமைந்தது. இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியில் நவீன ரோப்கார் போக்குவரத்து அமைப்பை செயல்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த பிரதிநிதிகள் குழு சமர்ப்பித்தது. இத்திட்டமானது சாலை நெரிசலை குறைப்பதையும் நிலையான சுற்றுலாவை மேம்படுத்துவதையும்
புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முக்கிய இடங்களுக்கு இடையேயான இணைப்பை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அதே வேளையில் பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொது போக்குவரத்து முறையை வழங்குவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. உலகெங்கும் உள்ள பல நகரங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ள மேம்பட்ட ரோப்கார் தொழில்நுட்பத்தை புதுச்சேரியின் நிலப்பரப்புக்கு ஏற்ப எவ்வாறு மாற்றியமைக்கலாம் என்பது இந்த உரையாடல் நடைபெற்றது. இந்த முயற்சி நகர்ப்புற போக்குவரத்தை மாற்றியமைக்கவும், கார்பன் உமிழ்வை குறைக்கவும் மற்றும் இன்னும் சிறந்த புதுச்சேரியை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு பார்வைக்கு பங்களிக்கவும் சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளது. இந்த சந்திப்பு புதுச்சேரியின் பொருளாதார வளர்ச்சி, சுற்றுலா மற்றும் எதிர்காலத்திற்கான போக்குவரத்தை மேம்படுத்தும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு தீர்வுகளை கொண்டுள்ளது. இந்த ஏற்பாட்டை புதுச்சேரி வளர்ச்சியை மேம்படுத்த துடிக்கும் தொலைநோக்கு மிக்க தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாடு செய்திருந்தார். ஏற்கனவே புதுச்சேரியை சிங்கப்பூரை போன்ற நவீன நகரமாக மாற்றும் நோக்கில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிங்கப்பூரை சேர்ந்த முன்னணி கட்டிடக்கலை மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் நிறுவனமான சிபிஜி நிறுவனத்தை அழைத்து வந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தயாரிக்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது புதுச்சேரியில் ரோப்கார் சேவையை அறிமுகப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக உலகின் முன்னணி ரோப்கார் நிறுவனங்களில் ஒன்றான டோப்பல்மேயர் நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகளை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து அதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. பள்ளி தாளாளர் அருட்தந்தை பாஸ்கல் ராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இந்திய காவல் பணி அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் ரவி மற்றும் பன்னூர் புனித ஜான் போஸ்கோ மேல்நிலை பள்ளி முதுகலை இயற்பியல் ஆசிரியர் அருட்தந்தை ஞானபிரகாஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இறை வாழ்த்து பாடலுடன் தொடங்கிய விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய பண் இசைக்கப்பட்டது. பள்ளி முதல்வர் சிறப்பு விருந்தினர்களுக்கு மலர்கொத்து வழங்கி வரவேற்பு அளித்ததுடன் ஆண்டு விளையாட்டு விழாவின் நோக்கம் மற்றும் சிறப்புகளை எடுத்துரைத்தார். பின்னர் மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர் டாக்டர் ரவி ஆண்டு விளையாட்டு விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வெற்றி ஒளி ஏற்றப்பட்டு மாணவ மாணவிகளுக்கான தடகள போட்டிகள் உற்சாகமாக ஆரம்பமானது. பின்னர் மாணவர்களிடம் உரையாற்றிய டாக்டர் ரவி தன்னம்பிக்கை, தெளிவான இலக்கு மற்றும் தொடர் முயற்சி ஆகியவை வெற்றிக்கான அடித்தளமாகும் என்றார். விளையாட்டிலும் வாழ்க்கையிலும் திட்டமிடல் மிகவும் அவசியம் என்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு, ஒழுக்கம் மற்றும் நாட்டுப்பற்று போன்ற உயரிய பண்புகளை மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் கைபேசியின் அளவுக்கு மீறிய பயன்பாடும் சமூக வலைதளங்களின் அடிமைத்தனமும் மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் அவற்றை தவிர்த்து விளையாட்டு மற்றும் கல்வியில் கவனம் செலுத்தி உலக அரங்கில் சாதனை படைக்கும் விளையாட்டு வீரர்களையும் துறைசார் வல்லுநர்களையும் உலக அரங்கில் சாதனை படைக்கும் விளையாட்டு வீரர்களாகவும் துறைசார் வல்லுநர்களாகவும் உயர வேண்டும் என்று மாணவர்களை ஊக்குவித்தார். பள்ளியின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டு வரும் தாளாளர் அருட்தந்தை பாஸ்கல் ராஜ் சேவையையும் டாக்டர் ரவி பாராட்டினார். ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை மற்றும் நற்பண்புகளை மாணவர்களிடம் வளர்க்கும் அவரது அர்ப்பணிப்பான பணியால் பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி புதுச்சேரியின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக உயர்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு தடகள போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள், கேடயங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் சிறப்பு விருந்தினர்களால் வழங்கப்பட்டன. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாகமாக பங்கேற்ற இந்த விழா நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு தேசிய மரியாதையுடன் நிறைவடைந்தது. ரெயின்போ நகரில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வரும் இலவச மருத்துவ முகாம் இந்த வாரம் ரெயின்போ நகர் 4வது தெருவில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளை பெற்றனர். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் வார்டு பொறுப்பாளர் NR சுரேஷ், வெங்கடா நகர் வார்டு பொறுப்பாளர் சரவணன், ரெயின்போ நகர் அசோசியேஷன் சார்பில் தணிகாசலம், பாஸ்கர் உள்ளிட்டோர் மற்றும்
கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நீட் தேர்வு குளறுபடியால் மத்திய அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரி இளைஞர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் மற்றும் பல்வேறு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை கண்டித்தும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரி பேருந்து நிலையம் மேலே உள்ள கடக்கும் பாலத்தில் ஏறி பேனர்களை தொங்கவிட்டு தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். இதில் திரளான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசின் கல்வி கொள்கை மற்றும் தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு எதிராக கடும் கண்டனங்களை வெளிப்படுத்தினர். மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடும் வகையில் தேர்வுகளில் குளறுபடிகள் நடப்பதாக குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் இதற்கு முழு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டனர். முறைகேடுகளை தடுக்க தவறிய மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டித்து கண்டன பதாகைகளை ஏந்தி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் அமைப்பின் முன்னணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தேர்வு முறைகேடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கான மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு உரிய விசாரணையை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில சிறுபான்மை அணியினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மொஹரம் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில சிறுபான்மை அணியினர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சர்புதீன், அசாருதீன், ஜியாவுதீன், மன்சூர் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில சிறுபான்மை அணி தலைவர் ஹாஜி KH இக்பால் பாஷா ஆகியோர் முதலமைச்சருக்கு இனிப்புகள் மற்றும் இஸ்லாமிய அரிய புத்தகத்தை வழங்கினர். முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ முகாமை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்த அவர் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுடன் கலந்துரையாடி அங்கு நிலவும் தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மருத்துவமனையில் சுத்தமான குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தருமாறு மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு உடனடியாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, மாநில செயலாளர் அனிதா, முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் புதிய நிர்வாகிகள் அன்பே சிவம் அணியினர் சமூக சேவைக்கு உறுதிமொழி ஏற்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோஸின் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாக அணியான அன்பே சிவம் பதவியேற்பு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆளுநர், தேர்வாளர் ரொட்டேரியன் ஆனந்தன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நீதித்துறை நடுவர் டார்வின் முத்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்று புதிய அணியினருக்கு வாழ்த்துரை வழங்கினார். புதிய நிர்வாகிகளாக தலைவர் ரொட்டேரியன் சிவ கணபதி, செயலாளர் ரொட்டேரியன் ஹாஜா முகமது, பொருளாளர் ரொட்டேரியன் பசுபதி உள்ளிட்டோர் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் புதிய உறுப்பினர்கள் ரோட்டரி அமைப்பில் இணைக்கப்பட்டனர். மேலும் சிறுநீரக சிகிச்சை பெற்று வரும் நோயாளிக்கு மருத்துவ நிதி உதவி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூனிச்சம்பட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு சீருடைகள் வழங்கப்பட்டன. தலைவர்கள், ரொட்டேரியன்கள், அன்னையர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாக அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இறுதியாக செயலாளர் ரொட்டேரியன் ஹாஜா முகமது நன்றி உரை வழங்கினார். புதிய தலைவர் ரொட்டேரியன் சிவ கணபதி தலைமையிலான அன்பே சிவம் அணி மனித நேயமும் சமூக சேவையும் மையமாக கொண்டு
ஆண்டு முழுவதும் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த உறுதியளித்தது. கொண்டுவரப்படும் திட்டங்கள் அனைத்தும் நமக்கானது அல்ல என்றும் நாம் சந்திக்காதது என்றும் புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவோம், வளர்ச்சி பயணத்தில் மக்கள் இணைவோம் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழிகாட்டுதலின்படி சிசோல் என்பவர் தொழிலாளர் அணி மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி மற்றும் பாபு, கட்சி ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், புதுச்சேரியில் புதிய அரசியல் கட்சியை வளர்ப்பது மிகவும் கடினமான சூழல். பல தடைகள் மற்றும் சவால்களை கடந்து லட்சிய ஜனநாயக கட்சி இன்று வலுவாக வளர்ந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான். புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காக தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தொழிலாளர் அணியில் மட்டும் இன்று 400க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மகளிர் அணியினரே கட்சியின் தூண்கள். மாநில அளவிலான அனைத்து பொறுப்பாளர்களின் நியமனமும் 1 மாதத்திற்குள் நிறைவு பெறும் என்றார். தொடர்ந்து உரையாற்றிய கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், சிறு வயதிலிருந்தே பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்த போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஏன் உலக தரத்திலான வளர்ச்சியை அடையக்கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டது. வளர்ச்சி இருந்தாலும் இன்னும் பல துறைகளில் நாம் பின்தங்கி உள்ளோம். குடிநீர், கால்வாய் பராமரிப்பு, மழைநீர் தேக்கம், குப்பை மேலாண்மை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டியது அவசியம். என் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக அல்ல, புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நோக்கத்தில்தான் லட்சிய ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்டது. புதுச்சேரி வளர்ச்சிக்காக யூ-டர்ன் என்ற சிறப்பு திட்டத்தை மேற்கொள்ள சொந்த செலவில் முன்னெடுத்து வருகிறேன். மேலும் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து மேம்பாட்டிற்காக ரோப்கார் திட்டம் தொடர்பாக முன்னணி நிறுவனங்களின் ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான அறிக்கைகள் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் அனைத்தும் நமக்காக அல்ல, நமது சந்ததியினருக்காக என்றும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி புதுச்சேரியை சிங்கப்பூருக்கு நிகராக வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம் என்றும் உறுதியளித்தார். தொடர்ந்து நடைபெற்ற இணைப்பு நிகழ்வில் 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். பின்னர் நிகழ்ச்சியின் முடிவில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ள 100 ஆண்டுக்கு தொன்மை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வடிவாம்பிகை உடனமர் சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்தில் உட்பிரகாரம் பகுதியில் உள்ள நடராஜர் மற்றும் விநாயக விமான கோபுர கலசம் மாயமான நிலையில் சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் குற்றவாளியை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திருவக்கரை பகுதியில் அமைந்துள்ள 100 ஆண்டு தொன்மை வாய்ந்த அருள்மிகு வடிவாம்பிகை உடனமர் சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி அன்று காலை சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்தின் கருவறையின் அருகில் அமைந்துள்ள விநாயகர் மற்றும் நடராஜர் ஆலயத்தின் விமான கோபுரத்தில் உள்ள 1 அடி உயரம் கொண்ட செப்பு கலசம் 2 காணாமல் போயுள்ளது என்று ஆலய தற்காலிக திருக்கோவில் காவலர் சக்கரவர்த்தி என்பவர் திருக்கோவிலின் நிர்வாகி ஜெயக்குமாரிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆலய நிர்வாகிகள் சார்பில் வானூர் காவல் நிலைய ஆய்வாளர் சக்தியிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் சக்தி தலைமையிலான வானூர் காவல்துறையினர் திருவக்கரை பகுதியில் உள்ள வீதிகளில் உள்ள சிசிடிவிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 100 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்தில் விமான கோபுர கலசங்கள் காணாமல் போயிருப்பது அப்பகுதி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் மயிலம் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகளுக்கான செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் மயிலம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சேகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் சம்பத் அனைவரையும் வரவேற்றார். இதில் ஒன்றிய கழக செயலாளர்கள் புண்ணியமூர்த்தி, பக்தவச்சலம், பேட்டை முருகன், குமார், மாநில நிர்வாகி சிவன், மாவட்ட நிர்வாகிகள் பிருத்திவிராஜ், லட்சுமி நாராயணன், முன்னாள் சேர்மன் தசரதன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் முகமது ஷெரீப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக
விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் பசுபதி கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகிகளிடம் சிறப்புரையாற்றினார். இறுதியாக கொணமங்கலம் கிளை செயலாளர் கோவிந்தன் நன்றி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குனர் அருள் விசாகன் தற்கொலை முயற்சி, தீவிர சிகிச்சை. புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாம் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல், இளைஞர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.